ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்னா உங்களுக்கே தெரியும், கிராஃபில் போடுவீங்க இல்லையா, ரெண்டு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் கூட பார்த்துருப்போம். இந்த செட்ஸில் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுப்பாங்க, எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஏரோ டயக்ராம், செட் ஆர்டர் பேர், கிராஃப் அதெல்லாம் போடுவீங்க. ஸோ அந்த கிராஃப் போடும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கிராஃப் போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரும், சரிங்களா? அது ஒரு ஈக்குவேஷன் தானே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் 3x + 1 4x + 1 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைனுடைய ஈக்குவேஷன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்றதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி உருவாக்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிற டாபிக். அதில் நிறைய டைப் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைப் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு டைப்பாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஜென்ரலாக எப்படி இருக்கும் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, எனி ஃபர்ஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆஃப் த ஃபார்ம் ax plus by plus c equal to 0 where a b c are real numbers and at least one of a b c are non-zero is called straight line xy plane. அதாவது ஒரு ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0 இருக்கு. அதாவது x y கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2x plus 3y plus 6 equal to 0 அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து ஒரு லைனுடைய ஈக்குவேஷன், ஓகேங்களா? இப்போ இதில் எக்ஸோ ஒய்யோ 0 கூட இருக்கலாம், ரெண்டுமே வரணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு எக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், வெறும் ஒய் மட்டும் வரலாம் ஈக்குவேஷனில். இல்லை ஒய் இல்லாமல் எக்ஸ் மட்டும் வரலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து வரலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லைன் வந்து அந்த எக்ஸ் ஒய் பிளேனில் கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போ இங்கே டயக்ராமில் இருக்குது, இந்த மாதிரி வரும். அதாவது அந்த எக்ஸ் ஒய் பிளேனில் கரெக்டாக வரும். சப்போஸ் ஏதாவது ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், சப்போஸ் எக்ஸ் இல்லை, அப்படி இல்லை எக்ஸ் இல்லை, இல்லை ஒய் இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரும், இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா. ஸோ அந்த மாதிரி வரும், சரிங்களா? அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ ஒய்யோ இல்லைன்னா அதுக்காக லைன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்கு, இல்லை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0வா இருக்குன்னா அப்போ அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாவோ இருக்கும் இல்லையா? சரி, எப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுத்தது வேற எப்படிலாம் இந்த லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றது, எப்படிலாம் வரும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இப்போ நம்ம கிராஃப்ல போடுறோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இப்படி எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறோம். முதல்ல இதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ் சொல்லுவோம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் நம்ம கோஆர்டினேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸினுடைய ஈக்குவேஷனை பார்க்க போறோம், சரிங்களா? அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ரைட், பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the x axis and y axis together are called coordinate axis. X coordinate every point on OY is 0. Therefore the equation OY x equal to 0. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த எக்ஸ் கோஆர்டினேட் எல்லா பாயிண்ட்டுமே 0வா இருந்தா, எக்ஸ் கோஆர்டினேட் 0வா இருந்தா அப்போ அது என்ன ஆகுன்றாங்க, அப்போ x equal to 0, அந்த ஈக்குவேஷன் வந்து x equal to 0. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ y equal to 5, சாரி y அதாவது எக்ஸோட வேல்யூ 0 ஆயிடுது, ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 0, அதாவது இங்க பாருங்க, அதாவது இங்க பாருங்க y எல்லாமே 0 ஆகுது பாருங்க. OY இந்த OY ஃபுல்லா 0 ஆகிறதுனால அப்ப அது என்னன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து y ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ஈக்குவேஷன் வந்து x equal to 0 அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ ஒரு பாயிண்ட் வந்து 0 ஆகுது. இப்போ 2, 0 3, 0 4, 0 5, 0. இப்போ இதில் பாருங்க, ஒய்யோட ஒய் கோஆர்டினேட் வந்து 0வா இருக்கு. அப்போ ஒய் கோஆர்டினேட் 0வா இருக்கிறதுனால இப்போ இது எங்கே குறிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் குறிப்போம். இதுவே எக்ஸ் பாயிண்ட் 0வா இருந்தா, நல்லா புரிஞ்சு, எக்ஸ் 0வா இருந்தா எங்கே குறிப்போம்னா ஒய் ஆக்சிஸில் குறிப்போம், இல்லைங்களா? இங்கே பாருங்க, இப்போ இந்த டயக்ராம் இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்னா, இப்போ 0, 2 0, 3 0, 4 அப்படின்னா இது எங்க நம்ம குறிப்போம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒய் ஆக்சிஸில் தான். அது பாருங்க, அது ஒய் ஆக்சிஸில் குறிப்போம். அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும், சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரி, சப்போஸ் ஒய் 0வா இருந்ததுன்னு வச்சுங்களேன். இந்த அடுத்தது பாருங்க, ஒருவேளை ஒய் கோஆர்டினேட் எவ்ரி பாயிண்ட் இஸ் 0, therefore the equation y equal to 0. அப்போ பாருங்க, இங்க பாருங்க, இப்போ y 0. ஸோ y 0னா
2, 3, 0 அந்த மாதிரி இருந்தால் அதை கொடுத்துறாங்க பாருங்க. 1, 0, 2, 3, -1, இந்த மாதிரி வந்துன்னா அது வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸ் வரும். அப்போ அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, y = 0ன்னு சொல்லணும். y = 0. ஏன்னா y 0வா இருந்ததுனால தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல குறிச்சிருக்காது. ஃபுல்லா எக்ஸ் லைன்லேயே வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி x = 0வா இருந்ததுனால தான் அது என்ன ஆகுதுன்னா y லைன்லேயே வந்திருக்கு பாருங்க. y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஈக்குவேஷன் ஆஃப் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஈக்குவேஷன்னா ஒன்று x = 0 இல்லை y = 0. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று x = 0னா y இருக்காது. ஓகேங்களா? y = 0னா x இருக்காது. இது வந்து ஒன்லி கோஆர்டினேட் ஆக்சிஸ்க்கான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis. x axisக்கு parallel இருந்தா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி y axisக்கு parallel இருந்தா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ x axisக்கு parallel இருக்குன்னா y = b ன்ற ஃபார்மேட்ல இருக்கும் அந்த ஈக்குவேஷன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் y = 5, y = 6, y = -5 இந்த மாதிரி இருந்தா அப்போ அதுக்கான அந்த லைனை வந்து நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா அது வந்து x axisக்கு parallel இருக்கும். இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? இப்போ y = 5 நம்ம ஏற்கனவே கிராஃப்ல கூட போட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y = 5ன்னு வருதுன்னு வச்சுங்களேன், அது எப்படி கிராஃப்ல நம்ம பிளாட் பண்றது? இப்போ y = 5 சரிங்களா? இப்போ இது எப்படி கிராஃப்ல பிளாட் பண்றது? முதல்ல ஒரு டேபிள் போடுவீங்களா? டேபிள்னு என்ன அர்த்தம்னா இப்போ y வந்து 5, y வந்து ஃபிக்ஸடு 5, 5, 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆனால் x மட்டும் எது வேணாலும் போட்டுக்கலாம். 1, 5, 2, 5, 3, அப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது பாருங்க எல்லாத்துலயுமே பாருங்களேன், இவங்க பாருங்க இப்போ y = bன்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 1, b, 2, b, 3, b அது ஃபிக்ஸடு அந்த bன்ற பாயிண்ட்ல ஃபிக்ஸடா இருக்கும். ஸோ அந்த y = 5ன்ற லைன்ல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அது என்ன ஆகும் நமக்கு x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். ஸோ x ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் நீங்க x ஆக்சிஸ்க்கு பேரலா y = bன்னு சொல்லணும். x ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னா y = b. அந்த bன்றது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் y = 2, y = 3 அந்த bன்றது ஒரு எனி கான்ஸ்டன்ட் சரிங்களா? சப்போஸ் இப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலல் சொல்றேன்னு வச்சுங்க x = bன்னு சொல்லணும். இல்லை x = c அந்த கான்ஸ்டன்ட்டை வேற ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். x = c இல்லை x = bன்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது அதான் பார்க்க போறோம். அடுத்து பாருங்க the equation of straight line parallel to y axis. பாருங்கம்மா இப்போ பாருங்க x = c அப்படின்னு கொடுத்துறாங்க பாருங்க. x = c அதாவது x = ஒரு கான்ஸ்டன்ட் அவ்வளவுதான். அது c ன்னு சும்மா குறிச்சுக்கிறோங்க சரிங்களா? x = c குறிச்சுக்கிறோம். ஆனா வந்து x = இப்போ 3ன்னு வச்சுங்களேன். இப்போ x = 3னா இப்போ xல 3 எங்க இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடத்துல அப்படியே நோட் பண்ணிட்டு அதுக்கு நேரா ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அது y ஆக்சிஸ்க்கு பேரலலா வரும். ஸோ y ஆக்சிஸ்க்கு பேரலலா இருந்தா அதோட ஈக்குவேஷனை கேட்டால் x = 3 சரிங்களா? ரைட். இப்போ மொத்தம் வந்து நம்ம ஒரு 4 பார்த்துருக்கோம். என்ன அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா கோஆர்டினேட் ஆக்சிஸே வரும்போது ஈக்குவேஷனா வரும்போது கோஆர்டினேட் ஆக்சிஸே வரும்போது என்ன ஆகும்னா இப்போ பாருங்க இதான் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இதுல நல்லா புரிஞ்சுங்க எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா நல்லா புரிஞ்சுங்க எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா அதோட ஈக்குவேஷனா தெரியுங்களா y = 0ன்னு சொல்லணும். நல்லா புரிஞ்சுங்க அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸா இருந்தா கரெக்டா எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த லைன் இருந்தா y = 0ன்னு சொல்லணும். சப்போஸ் எக்ஸாக்டா y ஆக்சிஸா இருந்தா x = 0ன்னு சொல்லணும். அதான் அதோட ஈக்குவேஷன். இது முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா நல்லா புரிஞ்சுங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா y = bன்னு சொல்லணும். ஒருவேளை y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா x = cன்னு சொல்லணும். மாத்தி சொல்லணும். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா என்ன சொல்லணும் y = சொல்லணும். y ஆக்சிஸ்க்கு பேரலா இருந்தா x = சொல்லணும். அந்த c b எது வேணாலும் போட்டுக்கலாம். c தான் சொல்லணும்னு கிடையாது. x = c y = b தான் சொல்லணும்னு கிடையாது. பட் ஒருவேளை 1 மார்க்ல கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்ஷன்ல எது கொடுத்துறோன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்துல kன்னு கூட கொடுப்பாங்க. x = k அந்த kன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ இங்க c எப்படி கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி கான்ஸ்டன்ட். ரைட். இப்போ நம்ம பேசிக்கானது பார்த்துட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா அதாவது இந்த y இல்லாம அதாவது ஒன்று x இருக்கும் இல்லைன்னா y இருக்காது. ஏதாவது ஒன்று இருக்காது இதுல. இந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம y = 5ன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். y = 5னா இங்க என்ன இல்லை பாருங்க x இல்லை. ஸோ இந்த மாதிரி x இல்லைனாலோ இல்லை y இல்லைனாலோ என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து என்ன ஆகும்னா ஒன்று x ஆக்சிஸோ y ஆக்சிஸோ பேரலா வரும்னு அர்த்தம். சரி இப்போ பேரலாவே இல்லை. அப்போ பேரலல்னா அப்போ அந்த லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த லைன் வந்து பேரலல் இல்லை x ஆக்சிஸ்க்கோ y ஆக்சிஸ்க்கோ பேரலா கிடையாது. இப்போ சரிங்களா? இப்போ ஒரு கிராஃப் போடுறோம். இப்படி போடுறோம். இப்போ இந்த கிராஃப்ல வந்து இப்போ ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு லைன் இப்படி போட்டிருக்கு. அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டிப்பா என்ன இருக்குன்னா xy டேர்ம் ரெண்டுமே சேர்ந்து வரும். சரிங்களா? x டேர்ம் இருக்கும் y டேர்ம் இருக்கும் கான்ஸ்டன்ட் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஆனா கண்டிப்பா xy இருக்கும். சரிங்களா? அப்படி அதுதான் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னோம் ax
ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் வரும். அப்போ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் வராமல் வரும். சரிங்களா? சரி சரி இப்போ அதோட ஈக்குவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் தான் இப்போ நம்ம முதல்ல ஃபார்முலா சொல்லிடுறேன். அதுக்கடுத்து சம்ஸ் பார்க்கலாம். அதில் மொத்தம் 4 டைப் இருக்குமா. ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறது 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா அதாவது ஒரு லைனை வந்து நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோமா. இப்போ இதுவரையிலும் ஃபார்ம் பண்ணது எப்படின்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கும், இல்லை ஒய் ஆக்சிஸ் பேரலாக இருக்கும். இல்லை எக்ஸ் ஆக்சிஸே அந்த ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் அமையும், இல்லை ஆன் த ஒய் ஆக்சிஸே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் எப்படி அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம். என்னது ஒய் ஈக்குவல் டு பி, எக்ஸ் ஈக்குவல் டு சி, அந்த மாதிரி சிம்பிளாக போட்டோம் நம்ம. சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட் என்னவோ அதை மட்டும் அப்ளை பண்ணி போட்டாச்சு, ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா என்ன அர்த்தம்னா ஸ்லோப் கொடுப்பாங்க, ஒரு இன்டர்செப்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதோ இருக்கு பாருங்க ஃபார்முலா. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இதில் எம்ன்றது என்ன தெரியுங்களா? ஸ்லோப்புமா. இந்த சின்றது என்னன்னா ஒய், அதை ஒய் இன்டர்செப்ட் சொல்லுவாங்க, இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை கொடுத்துறான் பாருங்க. எ லைன் with slope m, y intercept c can be expressed through the equation y equal to mx plus c. இதுக்கு பேர் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்னு அர்த்தம். ஒரு லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் அது என்னென்ன கிவன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம போடணும். சரிங்களா? இது வந்து ஒரு மாடல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுடைய ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் கொடுத்துட்டு போகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல். முதல்ல மாடல் மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்து வந்து பாயிண்ட் ஃபார்ம். இது வருங்க, சாரி, பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுப்பாங்கம்மா. இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுங்களா? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணும். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இது என்ன ஃபார்முலா? ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் கொடுத்தாங்க, பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவது. சரிங்களா? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதோ பாருங்க, அது அந்த ஃபார்முலா பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. y minus y1 equal to m into x minus x1. இது வந்து என்னது? பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே பார்த்தது ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 சம் போட்டோம்னா ஈஸி ஆகிடும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம். இதோ இருக்கு பாருங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம். ரெண்டுமே பாயிண்ட். இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ லைனுடைய 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணால் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகிடும் இல்லையா? 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணாலே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஸ்லோப், சாரி, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 3 முடிச்சிட்டோமா. அடுத்து 4வதா ஒன்று இருக்கு, 4th ஒன். அது எப்படின்னா ரெண்டுமே இன்டர்செப்ட் கொடுக்குது. ஒரு இன்டர்செப்ட்ல இன்டர்செப்ட் ஃபார்ம்னு அர்த்தம். ரெண்டுமே இன்டர்செப்டா இருக்கும். பாருங்க, அதாவது எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதுக்கு பேர் வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது ஒவ்வொன்று பற்றி என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ சம்மு பார்க்கலாமா? இப்போ சரிங்களா? சம்மு பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 5.17. இது ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்த 4 மாடல் கிடையாது, முன்னாடி பார்த்த மாடல். முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, எக்ஸாம்பிள் 5.17. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 5,7 அண்ட் parallel to x axis parallel to y axis. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லைனா அந்த லைன் வந்து எந்த பாயிண்ட் வழியா போகுதுன்றாங்க? 5,7 பாயிண்ட் வழியா போகுது. ஆனா அந்த லைன் வந்து எப்படி இருக்கணுமா? parallel to x axis இருக்கணும். அதே மாதிரி parallel to y axis இருந்தா அப்ப அந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பாயிண்ட் வந்து முதல்ல கிராஃப்ல வந்து சும்மா ஃபிளாட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு கிராஃப் எடுத்தாச்சு, இது பாருங்க, ஃபிளாட் பண்ணிட்டேன். இது வந்து எக்ஸ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டாச்சு. இப்போ 5,7 சும்மா நான் தோராயமா குறிச்சுக்கிறேன். 1 2 3 4 5 5,7 1 2 3 4 5. இப்போ தோராயமாக குறிச்சிட்டு பாருங்க, இந்த பாயிண்ட் தான் என்னது? 5,7 அப்படின்னு சொல்லிட்டு 5,7. இப்போ நல்லா புரிஞ்சுமா, இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் போடணுமா. அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். அது நான் போடுறேன் பாருங்க, இப்படி போடுறேன், இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்? ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா லைன் போட்டிருக்கேன். எந்த பாயிண்ட் வழியா போகுது? 5,7. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இப்போ எப்படி போடுறேன்? இந்த போட்டிருக்கேன் பாருங்க. சரிங்களா? ஆனால் அந்த 2 லைனுமே பாஸ் ஆகிற பாயிண்ட் எதுமா? 5,7 பாயிண்ட் வழியாக தான் போகுது. ஆனால் ஒன்று வந்து எப்படி இருக்க? எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு, இன்னொன்று வந்து ஒய் ஆக்சிஸ் பேரலா இருக்கு. ரொம்ப சிம்பிள்மா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்குன்னு வச்சுங்களா, அதோட ஈக்குவேஷன் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வரும். நல்லா புரிஞ்சுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு, ஒய் ஈக்குவல்ட்டு. இங்க பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு, அதான் L1ன்னு எடுத்துக்கிறேன் பாருங்க, L1 எடுத்துக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு. இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா இருக்கு, எந்த பாயிண்ட் வழியா அது போகுது பாருங்களேன். அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் வழியா போகுது பாருங்க?
5,7 ஆக்சுவலா 7 பாயிண்ட் வழியா தான் போகும் அது. ஏன்னா 7 ஒய் ஆக்சிஸ்ல 7 தானே வருது இங்க பாயிண்ட்ல 5,7 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ y = 7 மை ஈக்குவேஷன். அவ்வளவுதான் ஈக்குவேஷன், வேற ஒண்ணும் y = 7. இப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு இல்லையா? அது எந்த பாயிண்ட் வழியா போகுது xல? 5ன்ற பாயிண்ட் வழியா போகுது. அப்போ x = 5. அவ்வளவுதான். இதான் ஈக்குவேஷன். சரிங்களா? அந்த அந்த லைன் x ஆக்சிஸ்ல எங்க டச் ஆகுதுன்னு பாரு. 5ல டச் ஆகுதா? அப்போ y = 5. 5ல டச் ஆகுதா? அப்ப என்ன பண்ணணுமா? x = 5ன்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி y ஆக்சிஸ் 7ல டச் ஆகுதுன்னா y = 7. அதான் அதோட ஈக்குவேஷன். அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆன்சரை பாருங்க எல்லாரும். சரி, ஆன்சர் பாருங்கம்மா. பாருங்க y = 7. அவ்வளவுதான். நீங்க எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ parallel to x axis நல்லா புரிஞ்சுங்க. x axisக்கு parallel இருக்குன்னா அப்போ y = அர்த்தம். அப்போ y = 5. சரி, y = 7. அதே மாதிரி parallel to y axisனா x = அந்த y axis parallel இருக்க எந்த பாயிண்ட்னா 5ன்ற பாயிண்ட் வழியா தான் போகுது. அப்போ x = 5. அவ்வளவுதான். இது ரெண்டு இருந்தா போதும். இங்க கீ ஆன்சர்ல y = 7, x = 5 இது இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா பேரலா இருக்கிறது. x ஆக்சிஸ் பேரலா இருக்குது, y ஆக்சிஸ் பேரலா இருக்குது. இதுக்கு ஃபார்முலா தேவை கிடையாது. ஆனா இதுக்கு அடுத்து பார்க்க போறது கண்டிப்பா ஃபார்முலா தேவை. இப்போ பாருங்க, ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 5.18 பாருங்களேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். பாருங்க, இப்பதான் நம்ம ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 2 क्वेश्चन கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்லோப் இஸ் 5 அண்ட் y இன்டர்செப்ட் -9. ஸ்லோப் வந்து 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸ்லோப் வந்து 5 y இன்டர்செப்ட் வந்து -9. ஸ்லோப்னா m ன்னு அர்த்தமா? சரிங்களா? ஸ்லோப்னா என்னது? m. அப்போ m = 5a. நல்லா புரிஞ்சுங்க. m = 5a. அதே மாதிரி y இன்டர்செப்ட்னு சொல்றாங்களே, y இன்டர்செப்ட்னா c ன்னு அர்த்தம். c வந்து -9. இப்போ என்ன ஃபார்முலா தெரியுங்களா? y = mx + இது வரைக்கும் பாருங்க. y = mx + c. அப்போ y = m வந்து 5a. அப்போ 5x + c வந்து -9. அவ்வளவுதான். அப்போ y = 5x - 9 ஆன்சர். அவ்வளவுதான் ஆன்சர். இது y = 5x - 9. அந்த y அந்த சைடு போச்சுன்னு வச்சுங்களேன், -y ஆயிடும். 5x - y -9 = 0 வந்துச்சு பாருங்க. அந்த ஃபார்ம் நம்ம என்ன சொன்னோம்? பொதுவா லைனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா ax + by + c இதானே ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம். அதாவது x இருக்கணும், y இருக்கணும், கான்ஸ்டன்ட் வரைக்கும் பாருங்க. 5x - y -9 = 0. அடுத்தது பாருமா. அடுத்தது அதுல செகண்ட் பாருங்க. ஸ்லோப் கொடுக்கலாமா? ஸ்லோப் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிள் கொடுத்துட்டாங்கம்மா. சரிங்களா? பாருங்க, இந்த இன்க்ளினேஷன் 45 டிகிரி அண்ட் y இன்டர்செப்ட் வந்து 11. y இன்டர்செப்ட்னா c வந்து 11. ஓகே, அது கிளியர். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லோப் கொடுக்காம டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்ப டிகிரியை வச்சு முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிங்க. பாருங்க, தீட்டா வந்து 45. அப்ப தீட்டா வச்சு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு ஏற்கனவே தெரியும். போன எக்ஸசைஸ்ல பார்த்தோம். m = tan தீட்டா. அப்ப தீட்டா வந்து 45 சப்ஸ்டிட்யூட் tan 45 1. அப்ப ஸ்லோப் வந்து 1. நல்லா புரிஞ்சுங்கமா. ஸ்லோப்னா m வந்து 1, c வந்து 11. இப்போ இந்த ஃபார்முலால போடும் போல y = mx + c. y = m வந்து 1. சரிங்களா? 1 × x என்னது? 1x + c வந்து 11. அப்போ y = x + 11. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த இருக்கு பாருங்க. y = x + 11. அதுல y அந்த சைடு கொண்டு போயிடுங்க. அப்ப என்ன -y ஆயிடும். -x y + 11 = 0. இதான் அந்த லைனுடைய ஈக்குவேஷன்.